ஏன் மரபு அரிசியை நம்ம பயன்படுத்தணும்னு முதல்ல என் மனசுக்குள்ள பட்டது எங்க சித்த மருத்துவத்துல நோய் அணுகாவிதியில ஒரு அரிசியை பத்தி ஒரு பாட்டு உண்டு. நல்ல நீரிழிவை போக்கும் தான் வெள்ளம் பசி அளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு. நான் பிஹெச்டி முடிச்சு ஒரு நிறுவனத்துல பணிக்காக போறேன், வேலை கொடுக்கணும்னு கேட்டு ஒரு இன்டர்வியூக்கு போறேன். அந்த இன்டர்வியூல அது ஒரு பெரிய அரிசி கம்பெனில அவங்க பெரிய ஆய்வு கூட வச்சிருக்காங்க. நம்ம மூலிகையில எல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம், எப்படியாவது வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு போறோம். அப்ப வேலை கிடைச்சிடாதான் போய் நாங்க கேட்க போகும்போது அங்க இருக்கவர் எனக்கு கேள்வி கேட்ட என்னுடைய அதிகாரி, கேள்வி அதிகாரி ஒரு பெரிய வைஸ் சான்சலர், ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்காரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டில இருந்து. அவர்கிட்ட சார் சக்கரை வியாதிக்கு ஒரு அரிசியை சொல்லலாம் அப்படின்னு. அவர் என்ன மடப்பையெல்லாம் இருக்க, ஒட்டுமொத்த உலகமும் சக்கரை வியாதி அரிசியே வேணான்னு இருக்காங்க, நீ சொல்றிய. அப்ப நான் அந்த பாட்டை சொன்னேன், சார் இவங்கள்ட்ட ஒரு பாட்டு இருக்கு சார், நல்ல நீரிழிவை போக்குங்க வெள்ள பசி அளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த நல்ல மெல்லங்கிறதுனால அது மதன் கார்கியோ அவங்க அப்பா வைரமுத்தோ எழுதுனது இல்ல, எதுகை மோனைக்கா எடுத்து போட்டு இது எழுதுனது யாரோ ஒரு சித்தர் எழுதியிருக்காங்க. மெல்ல பசி அளிக்கும் அப்படின்னா மெல்ல பசி வந்ததுனாலே அவனுக்கு எனர்ஜி நல்லா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனுக்கு பசி வருது அப்படின்னா ஒரு சஸ்டெயின்ட் எனர்ஜி வேணும்னா அவன் முன்னாடி லோ கிளைசிமிக்கா சாப்பிட்டுருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த லோ கிளைசிமிக்கா அந்த மணிச்சம்பா இருக்கான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம் சார் அப்படின்னு. அவருக்கு சரி டக்குன்னு ஏதோ யோசிக்கிறான், பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. வேலை கொடுக்க முடியாதுப்பா, நான் ஒரு ப்ராஜெக்ட் தரேன், அதை செஞ்சு பாரு, நீ சரின்னு சொன்ன சரியா வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீ பணியாற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தோட ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஐயா நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் அவங்களோட வழிகாட்டுதல தொடர்ச்சியா கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பாரம்பரிய அரிசி இனங்களை தேடி அலைஞ்சோம். அப்ப என்னால மணிச்சம்பாய் தான் கண்டுபிடிக்க முடியல. ஆனா பல காடைக்கண்டியில இருந்து, கருங்குருவியில இருந்து, மாப்பிள்ளை சம்பால இருந்து எல்லா அரிசிகளையும் மரபு அரிசிகளை இந்த துங்கபத்ரா அரிசிக்கரா இடத்துல இருந்து காவிரி படுகை வரைக்கும் எத்தனையோ இடங்கள்ல உள்ள மரபு அரிசிகளை பார்த்தா பெருவாரியான மரபு அரிசிகள் லோ கிளைசிமிக்கா இருந்துச்சு. இந்த வெள்ளை பொன்னி அரிசியை விட அவை எல்லாம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவா இருந்துச்சு. அங்கதான் அறிவியல் புரிந்திருக்கிறது. இப்படி ஒரு நல்ல அரிசியை நம்ம விட்டுட்டு இந்த பட்டத்தீட்டு அரிசிக்குள்ள போனதனோட விளைவுதான் இன்னைக்கு இவ்வளவு சக்கரை, இவ்வளவு பிரச்சனை நண்பர்களே, நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேளை உணவும் அது லோ கிளைசிமிக்கா இருக்கான்னு ஒரு மைண்ட்ல நம்ம யோசிக்கணும். இந்த மரபு தானியங்கள், மரபு அரிசி இனங்கள் இவையெல்லாம் பெரும்பாலும் நான் அதுலயும் பட்டத்தீட்டி பாலிஷ் பண்ணி மாவாக்கி ரொம்ப ஒரு ஃபுல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிட்டீங்கன்னா அதுவும் வேகமா அப்சார்ப் ஆகும். அப்படி இல்லாம வரகரிசியில புளியோதரை, தினை அரிசியில பொங்கல், கவுனி அரிசியில பொங்கல் அப்படி சாப்பிட்டோம்னா அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாகவே இருக்கும்.